வணக்கம். சமீபத்துல இன்டர்நெட்ல ஒரு வீடியோ ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த வீடியோல சொல்லப்படுற ஒரு விஷயம் கேட்கும் போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதாவது ஒரு நாட்டோட ஒட்டுமொத்த ராணுவமும் ஒரே ராத்திரியில மாயமா மறைஞ்சிடுச்சுன்னு ஒரு நம்ப முடியாத கூற்று முன்வைக்கப்படுது. இது எப்படி சாத்தியமாகும்? இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் என்ன? வாங்க இந்த வீடியோல வர ஒவ்வொரு வாதத்தையும் நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரிங்க. இந்த ஆச்சரியமான கதைய நாம எப்படி பிரிச்சு பார்க்க போறோம்னா, முதல்ல அந்த வீடியோ சொல்ற அந்த நம்பவே முடியாத விஷயம் என்னன்னு பாப்போம். அதுக்கப்புறம் இந்த தாக்குதல் எப்படி நடத்தப்பட்டதுன்னு அவங்க விவரிக்கிறாங்கன்னு ஆராய்வோம். அத தொடர்ந்து இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிறதா சொல்லப்படுற அரசியல் காரணங்கள் என்னென்ன, கடைசியா இதனால என்ன விளைவுகள் ஏற்பட்டுச்சுன்னு ஒவ்வொன்னா நாம பார்க்கலாம். வாங்க நம்ம ஆய்வை தொடங்கலாம். சரி, முதல்ல அந்த வீடியோவோட மையப்புள்ளிக்கு வருவோம். அதாவது அவங்க சொல்றதுலயே ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் இது. இந்த ஒரு பாயிண்ட் தான் அவங்க சொல்ற மத்த எல்லா விவாதத்துக்கும் ஒரு அடித்தளமாவே இருக்குது. அது என்னன்னு இப்போ நாம பார்க்கலாம். அந்த வீடியோல முன்வைக்கப்படுற இந்த காட்சி இருக்கே, அது ராணுவ வரலாற்றிலே இதுவரைக்கும் கேள்விப்படாத ஒரு விஷயம் மாதிரி இருக்கு. எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் இல்லாம பெரிய சண்டையோ மோதலோ எதுவுமே நடக்காம ஒரு நாட்டோட முழு ஏர்ஃபோர்ஸும் ஒரே நைட்ல அழிக்கப்பட்டுடுச்சுன்னு அந்த வீடியோ சொல்லுது. இது போர் தந்திரங்கள்லயே ஒரு சாத்தியமே இல்லாத ஒரு அத்தியாயம்னு அந்த வீடியோ இதை வர்ணிக்குது. இப்போ நீங்க இங்க யூஸ் பண்ணிருக்கிற வார்த்தைகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அவங்க விமானங்கள் அழிக்கப்பட்டுச்சுன்னு சிம்பிளா சொல்லல. அதுக்கு பதிலா ஆவியாகி போச்சு, அப்புறம் அங்க விமானங்களே இல்லாத மாதிரி காணாம போயிடுச்சுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி வார்த்தைகளை ஏன் பயன்படுத்துறாங்கன்னா, அந்த அழிவோட தீவிரத்தை காட்டுறதுக்கு, அது எந்த அளவுக்கு ஒரு தடயம் கூட இல்லாம முழுமையா நடந்துச்சுன்னு பாக்குறவங்க மனசுல ஆழமா பதிய வைக்கிறதுக்கு தான். இந்த அழிவு வெறும் விமானப்படையோட மட்டும் நிக்கலையா. அந்த வீடியோ சொல்றபடி ஈரானோட கடற்படை கப்பல்களும் விமானங்களும் ஒரே நேரத்துல குறிவைக்கப்பட்டு செயலிழக்க செய்யப்பட்டிருக்கு. அதாவது வான் வழியாவோ இல்ல கடல் வழியாவோ பதிலடி கொடுக்க ஈரான் கிட்ட எந்த ஒரு பெரிய படையும் இப்போ இல்லைன்ற ஒரு நிலைய இந்த தாக்குதல் உருவாக்கிடுச்சுன்னு அந்த வீடியோ சித்தரிக்குது. சரி, இப்படி ஒரு நம்பவே முடியாத விஷயம் எப்படி நடந்திருக்க முடியும்? ஒரு நாட்டோட ராணுவத்தையே ஒரே நைட்ல முடக்கிறதுன்றது கற்பனை பண்ணி பார்க்கவே கஷ்டமான விஷயம். இந்த வீடியோ இதுக்கு பின்னாடி ஒரு ரொம்ப நுட்பமான பலகட்ட தாக்குதல் திட்டம் இருந்ததா விவரிக்குது. அந்த வியூகம் என்னன்னு இப்ப பாப்போம். அந்த வீடியோவோட கருத்துப்படி இந்த தாக்குதல் ஏதோ அவசரத்துல நடத்தப்படல. இது அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து போட்ட ஒரு கச்சிதமான 4 ஸ்டெப் பிளான். முதல் ஸ்டெப், லேசர் கதிர்களை பயன்படுத்தி ஈரானோட வான் பாதுகாப்பு சிஸ்டம்ஸ கண்ணு தெரியாமாக்குறது. அப்புறம் கம்யூனிகேஷன்ஸை முடக்கி அவங்கள எதுவுமே பண்ண முடியாதபடி செய்யறது. மூணாவதா, அவங்க விமானங்கள் கப்பல்களை ரொம்ப துல்லியமா தாக்கி அழிக்கிறது. கடைசியா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற எல்லா இடங்களையும் மொத்தமா காலி பண்றது. இப்படி ஒரு படிநிலையான தாக்குதல் மூலமா தான் இந்த முழுமையான வெற்றி சாத்தியமாச்சுன்னு அந்த வீடியோ விவரிக்குது. இந்த 4 கட்ட தாக்குதலோட கடைசி ரிசல்ட் என்ன? அந்த வீடியோ சொல்றபடி இதனால ஈரானோட வான் பரப்புல அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலி விமானங்கள் எந்தவிதமான எதிர்ப்பும் இல்லாம ரொம்ப சுதந்திரமா பறந்துட்டு இருக்கு. இதுதான் முழுமையான வானாதிக்கம். இதுதான் இந்த வியூகத்தோட மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு அந்த வீடியோல சித்தரிக்கப்படுது. ஒரு தாக்குதல் எப்படி நடந்துச்சுன்றது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி அது ஏன் நடந்துச்சுன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? இந்த வீடியோ இந்த ராணுவ நடவடிக்கைக்கு பின்னாடி இருக்கிறதா சொல்லப்படுற அரசியல் காரணங்களையும் ரொம்ப ஆழமா அலசுது. அது என்ன மாதிரியான பகுப்பாய்வை முன்வைக்குதுன்னு பார்க்கலாம். இந்த பகுப்பாய்வு தான் அந்த வீடியோவோட மைய வாதத்தையே ரொம்ப தெளிவா எடுத்து சொல்லுது. அதாவது ஒரு பக்கம் பழைய டெக்னாலஜியை நம்பியிருந்த ஈரான், இன்னொரு பக்கம் ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆயுதங்களையும் கச்சிதமான திட்டமிடலையும் கொண்ட அமெரிக்காவும் இஸ்ரேலும். இந்த மிகப்பெரிய டெக்னாலஜி மற்றும் ஸ்ட்ராட்டஜி கேப் தான் இந்த ஒருதலை பற்றான வெற்றிக்கு காரணம்னு அந்த வீடியோ வாதிடுது. நேரடியா சண்டை போடுற திறனையே மொத்தமா இழந்துட்டாதா சொல்லப்படுற ஈரான் அடுத்து என்ன செய்யும்? அந்த வீடியோவோட கருத்துப்படி ஈரான் இப்போ தன்னோட பிரதிநிதிகள்னு சொல்லப்படுற ஹெஸ்புல்லா, ஹமாஸ் மாதிரி குழுக்களை பயன்படுத்தி இஸ்ரேல தாக்குது. இது தங்களால நேரடியா மோத முடியலன்றதால வேற வழியில்லாம கையாள்ற ஒரு தந்திரம்னு அந்த வீடியோ குறிப்பிடுது. இவ்ளோ பெரிய தாக்குதலுக்கு பிறகு இப்போ அவங்க நிலைமை எப்படி இருக்கு, எதிர்காலத்துல என்ன நடக்கும்? அந்த வீடியோ தற்போதைய நிலைமை மற்றும் அதோட கணிப்புகள் பத்தின ஒரு சித்திரத்தை நமக்கு கொடுக்குது. அது என்னன்னு நம்மளோட இறுதி பகுதியில பார்க்கலாம். அந்த வீடியோல பேசுறவர் ஈரானோட தற்போதைய ராணுவ நிலைமை பத்தி ரொம்ப கடுமையான ஒரு மதிப்பீட்டை முன்வைக்கிறாரு. ஒரு காலத்துல மத்திய கிழக்குல ஒரு பெரிய சக்தியா பார்க்கப்பட்ட ஈரான் இப்போ விமானப்படை, கடற்படை, வான் பாதுகாப்புன்னு எல்லாத்தையும் இழந்து எல்லா விதத்திலயும் ரொம்ப பலவீனமா இருக்குன்னு அவர் சொல்றாரு.
ஈரானோட இந்த கையேறு நிலையை இன்னும் அழுத்தமா சொல்றதுக்கு அந்த வீடியோ ஒரு வியத்தக காட்சியை விவரிக்குது. ஈரானிய ஆட்சி நாங்க பேச ரெடியா இருக்கோம் அப்படின்னு கெஞ்சுறதாகவும், அதுக்கு அமெரிக்கா நரகத்துக்கு போ அப்படின்னு பதில் சொல்றதாகவும் அது சித்தரிக்குது. ஈரான் எந்த அளவுக்கு பலவீனமாயிடுச்சுன்னு காட்டுறதுக்காக இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கலாம். ஆக இந்த வீடியோவோட கடைசி முடிவுரை என்னன்னா, பல வருஷங்களா ஈரான் கட்டமைச்ச ராணுவ பலம், அதோட அணுசக்தி திட்டம், அந்த பகுதியில அதுக்கு இருந்த செல்வாக்கு, இது எல்லாமே ஒரு மாயதான். ஒரு சின்ன தட்டுல சரிஞ்சு விழுற சீட்டுக்கட்டு மாதிரி தான் இது இருந்திருக்குன்னு இந்த தாக்குதல் நிரூபிச்சிடுச்சுன்னு அந்த வீடியோ ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. நாம இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே அந்த ஒரு குறிப்பிட்ட வீடியோல முன்வைக்கப்பட்ட வாதங்கள் தான். இந்த கூற்றுகள் ரொம்ப தீவிரமானவே, ஆனா இதுக்கு எந்த ஒரு அதிகாரப்பூர்வ ஆதாரமும் இல்ல. ஆனாலும் இந்த மாதிரி கதைகள் ஏன் இவ்ளோ வேகமா பரவுது? சரிபார்க்கப்படாத தகவல்களை, குறிப்பா உலக அரசியல் மோதல்கள் பத்தின செய்திகளை நாம எப்படி எடுத்துக்கிறோம் உள்ளத பத்தி இது நமக்கு என்ன சொல்லுது? இது நாம ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. இந்த விளக்கத்தை கேட்டதற்கு நன்றி.